லெஃப்ட் அட்டென்ஷன் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குருவும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ராகு கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது பொதுவாக வந்து ராகுவோட இணையும் கிரகங்கள் கெட்டு போயிட்டதாக பொதுவாக கணக்கில் நம்ம பார்ப்போம். ஆனால் அது அப்படி முழுசாக எடுத்துக்க முடியாது. குருவும் ராகுவும் இணைந்திருக்கும் போது ராகு சுபத்துவம் அடைந்து விடுவார், குரு வந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு பொதுவாக நம்ம பார்ப்போம். ஆனால் ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோலாம் சொன்ன மாதிரி எந்த கிரகம் எங்கே இருக்குது எப்படி கெட்டிருக்குங்கிறது ரெண்டாவதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தாலும் சரி அந்த வீட்டதிபதி எப்படி இருக்காங்க அதுதான் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம். அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இந்த குரு திசை பெரிய யோகத்தை கொடுக்காது, ராகு திசை மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியம். ஆனால் இந்த குருவும் நல்லது செஞ்சு ராகுவும் நல்லது செஞ்சு லக்னமும் நல்லா வேணும். அப்படி இருந்தால் தான் இப்போ நம்ம பேசுகிற பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா பொதுவாகவே நம்ம பேசுகிற மாதிரி ராகுவோட குரு இணைஞ்சதுனால குரு கெட்டு போயிட்டாரு, திசையும் நல்லா இருக்காது அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, மீன லக்னமாக வந்துருச்சுங்க. மீன லக்னமாக வந்து குரு வந்து மகரத்தில் இருக்காருங்க, கூட ராகு இருக்காருங்க. மகர ராகு மகரத்தில் குரு அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குரு திசையும் நல்லாயிருக்கும், ராகு திசையும் நல்லாயிருக்கும். எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதே சமயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி, அதாவது மகரத்துக்கு அதிபதியான சனியும் கொஞ்சம் நல்லா இருந்துடும். அவர் நீசம் பெற்றோ வேறு எதுலேயோ இருந்துட்டார் அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல எதுவுமே நல்ல பலன்கள் வராது அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதுதான் ப்ளஸ் இதுதான் மைனஸ் எல்லாம் டக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிற கிரகங்கள் இருக்கும் வீட்டு அதிபதி, அந்த வீட்டு அதிபதி இருக்கும் வீடு, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, மீன லக்னம், லக்னத்துக்கு 11ஆம் வீடாக மகரம் வந்துவிடும். மகரம் 11ஆம் வீடாக வந்து அங்கு குரு நீசம் பெறுவார். குரு நீசம் பெற்று மகரத்தில் குரு நீசம் பெற்று ராகு கூட இருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி ராகு கூட இணையும் கிரகங்கள் நீசமோ வக்ரமோ பெற்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது குரு திசையும் நல்லாயிருக்கும், ராகு திசையும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இவங்க 11 இருக்கிறாங்கங்க அப்படின்னா இந்த சனி மட்டும் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்தாங்க. ஏன்னா அவர் 11 கூடையவராக வந்துடுறாரு. 11 கூடையவராக வந்து என்ன இருந்தாலும் அவர் லாபாதிபதி தானே இந்த லக்னத்துக்கு. அப்படி வரும்போது அவர் ரொம்ப இதாகத்தான் இருக்கிறவங்க சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல மேலே சனி இருந்துட்டாலே போதும், அது ஜாதகமே வந்து நல்ல யோக ஜாதகமாக மாறிடும். அதுக்கடுத்தபடியாக கடகத்தில் கேது இருப்பாருங்க. அது கூட யார் இணைஞ்சிருந்தால் நல்லா வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், மீன லக்னமாச்சேங்க, லக்னாதிபதி போய் கெட்டு போயிட்டாரேங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல அவர் கேந்திராதிபதி 1 குடையவர், 1 குடையவர் ஆகி ஒரு வகையில் 11, அதாவது நீசம் பெற்றாலும் 11 இருப்பார். அது ஒரு நல்ல அமைப்புங்க. அவர் ஆட்சி தான் பெறக்கூடாது. இந்த லக்னத்திற்கு, மீன லக்னத்திற்கு அவர் ஆட்சியோ நல்ல இடங்கள்லையோ போய் உட்கார்ந்துடக்கூடாது, மறைந்து இருக்கிறது நல்லது. இது உபஜயஸ்தானம் தானே 11. அங்கே போய் குரு இருந்து ராகுவும் இணைந்து அந்த ராகுவோட வக்ரம் பெற்ற கிரகமா நீசம் பெற்ற கிரகமா இணையும் பொழுது யோகத்தை கொடுத்து விடுங்கனால இந்த லக்னாதிபதியை நல்ல நிலைமைக்கு மாற்றி விட்டுரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை தொடர்ந்து வந்துன்னு வச்சுருக்கோம், செம டாப்பாக இருக்குங்க. அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இதை பார்த்துக்கோங்க. மீன லக்னங்க, மீன லக்னத்திற்கு 1 குடையவராக குரு வருவாருங்க. 1 குடையவராக குரு வந்து அந்த குரு கேந்திராதிபதியாக வந்து சுபகிரகம் கேந்திராதிபதியாக வந்து அவர் வலுப்பெறுவது ஒரு பெரிய யோகா அமைப்பு கிடையாது அப்படிங்கிறது ஏற்கனவே. அப்படி வரும் பொழுது அவர் ஏதோ இடத்துல மறைஞ்சிருக்கிறது நல்லது. 3ல் இருந்தால் நல்லதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3ல் இருக்கலாம், பகை வீடாக இருந்தாலும் சுபர் வீட்டில் 3ல் குரு இருக்கிறது நல்லது. இந்த லக்னத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல நிலைமையில் இருந்து மறைஞ்சிடணும், அப்படி இருக்கணும். இல்லையா உபஜயஸ்தானமான 11 மாதிரி இருக்கலாம், 3, 6, 11 இருக்குது. இங்கெல்லாம் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. அது அந்த டாபிக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லக்னத்திற்கு இந்த குரு இங்கே எடுத்துட்டாருங்க, ராகுவும் இணைச்சிட்டாருங்க. மகரத்தில் குருவும் ராகுவுங்க. அப்படி வரும் பொழுது குரு நீசம் பெறுகிறாருங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ராகு கேது கூட இருக்கும் கிரகங்கள் நீசம் பெற வேண்டும், இல்லைன்னா வக்ரம் பெற வேண்டும், ஆட்சி பெறக்கூடாது.
நீசம் பெற வேண்டும், இல்லைன்னா வக்ரம் பெற வேண்டும். அப்படி இருந்துட்டாங்கன்னா நல்ல யோக அமைப்பை குருவும் கொடுத்துருவாரு, ராகுவும் கொடுத்துருவாரு. அப்படி வரும் பொழுது இப்போ ராகு திசைக்கு அடுத்து தான் குரு திசை வரும். அப்போ ராகு திசையும் நல்லா இருக்கும், குரு திசையும் நல்லா இருக்கும். இந்த ஜாதகர் நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக எல்லா விதையும் சாதிக்கக்கூடிய ஆளாக இருப்பார். இந்த லக்னத்துக்கு அப்படியே தலைகளாக மாறி வருங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். நீசம் பெற்று ராகு கூட இணைந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதுக்காகத்தான் நான் மெயினாக சொல்கிறேன். அதுக்கடுத்தபடியாக ராகுவுக்கு அம்சமான வீடுங்க மகரம். மகரம் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி மேஷம், ரிஷபம், கன்னி, மகரம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருப்பது நல்ல யோகமைப்புங்கிற முறையில் சரியான யோகமைப்பு. இன்னொன்று 3, 6, 11ஆம் வீட்டுக்கு வந்திருந்தது. அப்படிங்கிறப்போ இந்த ராகு சும்மாவே நல்லது பண்ணுவார். இந்த நீசம் மற்றும் குரு இணைந்து இன்னொன்று பார்க்கணுங்க. நம்ம அவர் லக்னாதிபதிங்கிற முறையிலையும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் கேந்திரத்தில் இல்லாமல் 11 இருக்கிறதுனாலையும் இந்த குருவுக்கு ராகுவோட குரு இணையும் பொழுது இந்த ராகுவும் கெடுதல் பண்ண மாட்டார். அதே சமயம் யோகத்தை கொடுப்பார். இந்த குரு இல்லாட்டினாலும் யோகம் கொடுப்பார். குரு இருந்தால் நீசம் பெற்று இருக்கும்போது அது டபுளாக மாறும். அப்படி வந்துடும். இப்படி இருக்க இவங்களை செவ்வாய் மட்டும் பார்த்துட்டார்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய யோக அமைப்பை எல்லா கிரகங்களுமே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் இங்கேயே இருந்துட்டாருங்க. செவ்வாய் எங்க 5ல் இருக்கிறாருங்க. 2, 9 குடையவராகி அவரும் செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிட்டாருங்க. குரு ராகுவோட இணைஞ்சிட்டாருங்க. இப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1, 1 அதாவது 9 குடையவர் கேதுவோட இணைவு, 10 குடையவர் ராகுவோட இணைவு. அப்போ தர்ம கர்மாதிபதிகளான 2 பேரும் ராகு கேதுவோட இணைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 9 குடையவராக வந்தாலும் அவர் நீசம் பெற்றாலும் இந்த இடத்துல நீசம் பெறுகிறார். கடகத்தில் அவர் நீசம் பெறுகிறார். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் குரு ராகுவோட நீசம் பெற்று இணைகிறார், செவ்வாய் கேதுவோட நீசம் பெற்று இணைகிறார். எப்படி வருது பாருங்க. அப்போது 2 பேருமே செம்ம யோகத்தை கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். 5ல் செவ்வாய் இருக்கு, கேது கூட இருக்கிறார். கேதுவோட இருக்கிறது அம்சமான அமைப்பு. அப்போ செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும், ராகு திசையும் நல்லா இருக்கும், குரு திசையும் நல்லா இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆளை நம்ம பார்க்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. அந்த சனி மட்டும் இங்கே இருந்துடக்கூடாதுங்க, எல்லாமே கொலாப்ஸ். அதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல சனி இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய ராகு திசை குரு திசை நல்லா இருக்கும். ஆனால் அதாவது எப்படி சொல்றது, சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார் அவங்களை. அப்போது யோக பங்கம் வரும். அவ்வளவுதான். யோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, யோக பங்கம். அதுக்காக யோகமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்துடும். அப்படி இல்லைங்க, அவர் அங்கேயும் இல்லைங்க, சனி இங்கே வந்துட்டாருங்க. சூப்பருங்க. 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுவார். அதாவது 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் சனி திக்பலம் பெறுவார். நண்பருடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் சனி திக்பலம் பெறுவார். திக்பலம் பெறும்பொழுது அந்த சனியை இந்த குரு பார்ப்பார். அம்சமான அமைப்பு. அதாவது சனி இருக்கும் வீட்டதிபதியும் திக்பலம் அடைஞ்சு அந்த குரு சனியையும் பார்ப்பார், செவ்வாயையும் பார்ப்பார். அம்சமான அமைப்பு. இப்படி வந்துருச்சுன்னா அந்த ஜாதகம் சொல்ல வேண்டியதே கிடையாது. அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்க்க வந்தது என்ன அப்படின்னா, மகரத்தில் குருவும் ராகுவும் இணைந்தால் எப்படி இருக்கும்னு. குருவும் ராகுவும் இணைகிறது நல்லது, ஒரு தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, சனி பார்க்கக்கூடாது. குரு சனியை பார்க்கலாம். சனி இவங்களை பார்க்கறது மோசம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் யோகங்கள் குறையும் அப்படிங்கிறக்கா. ஏன்னா 12ஆம் அதிபதிங்கிறவங்க இங்கே ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இவர் 12ஆம் வீட்டுக்கு 8ல் மறைவார். 12க்கு 8ல் மறையும் பொழுது கெடு பலன்கள் இருக்காது, 11ஆம் வீட்டு பலன்கள் தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் இங்கே போட்டிருந்தேன். அந்த மாதிரி குரு சனியை பார்க்கலாம், சனி குருவை பார்க்காம இருக்கிறது அவ்வளவு யோக அமைப்பு இல்லை. இந்த 2, 9 குடைய செவ்வாய் அம்சமாக போய் 9 குடையவர் 5ல் உட்கார்ந்து நீசம் பெற்றாலும் பரவாயில்லை, கேதுவோட இணையும் போது நீசம் பெறுவது நல்லது, யோக அமைப்பு. அப்போ குருவின் பார்வையை வாங்கிக்கிறார். அப்போ இன்னும் டாப் லெவலுக்கு அது போயிடும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அமையணும். இந்த மாதிரி அமைஞ்சா யோக அமைப்புகள் சூப்பராக இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் லக்னாதிபதிங்க நீசம் பெற்ற ஜாதகம் இந்த இடத்துல தான் நல்லா மைனூட்டாக பார்க்கணும். அப்படி தலையிலாம் வேலை செய்யும், பயங்கர யோகமாக வேலை செய்யும். எல்லாத்தையும் டீப்பாக பார்த்தா தான் அதனுடைய கணக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். குரு ராகு செவ்வாய்க்கு இதெல்லாம் இணைஞ்சிருக்காங்க, நல்ல யோக அமைப்புங்க, எல்லாம் பார்த்துட்டோங்க. ஏதோ ஒரு வகையில் சுக்கிரனோ
பார்த்துடவே கூடாது. சுக்கிரன் மட்டும் பார்த்துக்கூடாது. பார்த்துட்டார் அப்படின்னா அப்படியே இந்த சனி பார்த்த சொல்லப்போல அதை விட மோசமாக இருக்கும். அதாவது யோக பங்கம். ஏன் கேட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் மட்டும் எங்கேயாச்சும் போய் மறைஞ்சு தனியாக இருந்துட்டாருன்னா தப்பு இல்லை. ஆனால் அவர் இவங்க பார்க்குற மாதிரி எதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது யோகத்துக்கு பங்கத்தை கொடுத்துரும். அவ்வளவுதான். அதுக்காகத்தான் நான் மெயினாக சொல்கிறதுல இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி செவ்வாய் சனியை பேசிகிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல சுக்கிரன் தான் கெட்டவராக வருவார். அவர் இந்த இந்த இணைவுகளை பார்த்துட்டார்னா பங்கம் வந்துடும். யோகம் இல்லைன்னு சொல்லலை, பங்கம் வந்துடும். சுக்கிரன் கூடவே இணைச்சிட்டாருன்னா சுத்தமாகவே பங்கம் தான், யோகமே இருக்காது. சுக்கிரனை இணைச்சிட்டாருங்க, யோகமே இருக்காது. கண்டிப்பாக யோகமே இருக்காது, கெடுத்துருவாரு. ஏன் கேட்டீங்கன்னா இந்த 11ங்கிற இடத்துல பரவாயில்லைனாலும் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். குருவும் ராகு இருக்கிறவனுக்கு கூட சுக்கிரன் சேர்த்துட்டாருங்க, அவ்வளவுதான். சுக்கிரன் இங்க இருந்துட்டு பார்த்துட்டாருங்க, அவ்வளவுதான். எல்லாமே கெட்டு போயிடும். அதனால குரு ராகு இணையும் பொழுது இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் பார்வை இல்லாமல் இருந்து செவ்வாய் நீசம் பெற்றாலும் பரவாயில்லை. 5ல் கேது உடையது அம்சமான அமைப்பை கொடுக்கும். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.